கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கணபதி டிவி அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வார வணக்கங்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நான் ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர்லேயே உங்களுடைய பெயரும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்? ஜூன் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். 22ஆம் தேதின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி தான் ஆணி திருமஞ்சனம். ரொம்ப விசேஷமானது. தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த திருமஞ்சனத்தை, அபிஷேகத்தை பார்ப்பது மிக மிக விசேஷம். இந்த வாரத்தில் 25ஆம் தேதி சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் என்பது மிக மிக மகிமை வாய்ந்தது. எவ்வளவு மனசு கஷ்டம் இருந்தாலும், நோய் நொடிகள் இருந்தாலும், இந்த விரதம் இருக்கிற போது நோய் எதிர்ப்பு சக்தி வருகிறது, மனோபலம் பெருகுகிறது. அதனால்தான் ஏகாதசி விரதத்தை நம்முடைய முன்னோர்கள் மிக மிக முக்கியமாக வச்சிருக்காங்க. ஏகாதசி விரதம் இருக்கிறது அப்படின்னா, விரதம் இருக்கிறதோட நாராயண மந்திரத்தை சொல்லணும். ஓம் நமோ நாராயணாய நமகாங்கிற மந்திரத்தை சொல்வது தான் விசேஷம். 27ஆம் தேதி பிரதோஷம். அதுவும் முக்கியமாக சனி பிரதோஷம் மிக மிக முக்கியமானது. 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி திசை நடக்கக்கூடியவர்கள், சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள், கால்கள் பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், சனியினால் பாதிப்பு உண்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த பிரதோஷத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும். சிவ ஆலயங்களில் மாலை நேரத்தில் பூஜை நடக்கும். அபிஷேக ஆராதனைகள் சிவபெருமானுக்கு நடக்கும். அந்த ஆராதனைகளில் கலந்துக்கிடணும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்படின்னு சிவவாக்கியர் சொல்றார். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். பிரதோஷம் அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய பல பிரச்சனைகள் தீர்வதை கண்கூட பார்க்கலாம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் 22ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார். 28ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் இந்த பயணம் தொடர்கிறது. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன விசேஷம்னா, ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். மனசு என்ன நினைக்கும்? எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம், எந்தெந்த முறைகளில் சம்பாதிக்கலாம், எப்படி எப்படி சம்பாதிக்கலாம், அப்படியெல்லாம் மனசு எடை போடும். நிறைய விஷயங்களில் கோபம் வரும். தார்மீக நியாயம் இருக்கும் நம்ம கோபத்தில். திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையும். இந்த காலகட்டத்திலெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். அதுவும் வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கடகமனையில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ புதுசாக வாகனம் வாங்குற யோகம் இந்த வாரம் வருது. புதுசாக வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் வருது. டிஷ்வாஷ் வாங்கலாமா, வாஷிங் மிஷின் வாங்கலாமா, வேறு என்ன பண்ணுறது? வீட்டில் சோஃபா செட்டை மாற்றலாமா, திரைச்சீலையை மாற்றலாமா, வேறு என்ன செய்வது? வருமானம் தரக்கூடிய தொழிலை சிலர் தொடங்குவாங்க. டிராவல்ஸ் தொடங்கலாமா, காரை வாங்கி அட்டாச் பண்ணி பணம் சம்பாதிக்கலாமா, வாகனங்கள் மூலம் பணம் சம்பாதிக்கலாமா,
அப்படிலாம் பல்வேறு வகையான சிந்தனைகள், எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கக்கூடிய சிந்தனையும் நிறைய இருக்கும். அதுவும் பெண்கள் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஆன்லைன் தொழில்கள், வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில்கள், சிறு சிறு தொழில்கள் எல்லாம் இப்ப ஈடுபாடு ரொம்ப காட்டுவாங்க இந்த வாரம் மேஷராசி பெண்கள். பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான வாரம். குருவும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் இருக்குன்னா அது சும்மா இல்லை, செல்வ செழிப்பு வரும், குடும்பத்துல சந்தோஷம் வரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிற போது பெண் மாணவிகளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. படிப்பில் பல்வேறு துறைகளில் மாணவிகள் இந்த வாரம் சாதிப்பீர்கள். அதே போல புதன் சூரியனுடைய அமைப்பு, கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கும். எதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணுமோ பண்ணுவீங்க. உங்கள் பயணங்கள் திருப்திகரமா இருக்கும். முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது, இது கையெழுத்து போட்டால் வாழ்க்கை உயரும், அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது. பேங்க் பேலன்ஸ் கூடும். சார் நான் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறேன், அருமையா அமையும். இதெல்லாம் கோச்சார பலன்களை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல வேலை கிடைக்குங்க, நல்லா இருக்குங்க. மாறுபட்டு இருக்குன்னா நம்ம ஜாதகத்துல கோளாறுன்னு அர்த்தம். உடனே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடத்தை பார்த்துடணும். பஞ்சநாதன் சார் சொன்னாரே கோச்சார கிரகப்படி நல்லா நடக்கும் சொன்னாரே, எனக்கு நடக்கலையே, அப்ப என்ன கோளாறு ஜாதகத்துல அப்படின்னு பார்த்தது நிவர்த்தி பண்ணிடணும். பண்ணிட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ரிஷபராசி என்பவர்கள் ஜூன் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை நம்ம பார்க்கிறோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் பயணத்தை துவங்கிடுறார். சப்தமஸ்தானம் வரைக்கும் பயணம் செய்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியான வாரம். லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஒரு ரிஷபராசிக்காரர்கள்ட்ட போய் இப்போ என்னன்னு கேட்டால், என் லைஃபை என்ஜாய் பண்ணணும், அதை நான் விரும்புகிறேன். வாழ்க்கையில் என்னென்ன நல்ல அம்சங்கள் உண்டோ அதெல்லாம் எனக்கு வேணும். வாழ்வது ஒரு முறை, வாழ்ந்துதான் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம். பிள்ளைகள் முன்னேற்றமே தன்னுடைய வாழ்க்கையா அர்ப்பணிக்கக்கூடிய பேரண்ட்ஸா இந்த வாரம் இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு என்ன செய்வது, அவர்கள் படிப்புக்கு என்ன செய்யறது, அவங்க திருமணம், அவங்க வேலை, அவங்க செட்டில் ஆகிறது, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு அதை பற்றியே அக்கறை இருக்கும். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்பு ஒன்று வந்து சேரும். வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஆபீஸ்ல புதிய பொறுப்புகள் வரும். சிலருக்கு கௌரவ பதவிகள் வரும். அரசியல்வாதிகள் சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். அதிகார வர்க்கம் தொடர்பு கிடைக்கும். சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும். ரொம்ப நாளா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரன் கூடியே வரல அப்படின்னா வரன் கூடி வர அமைப்பும் பலருக்கு உண்டு. எந்த ஒரு முடிவும் தீர்க்கமான முடிவெடுப்பீர்கள். இந்த காலகட்டத்திலெல்லாம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு எல்லையில்லா ஆனந்தம் தரக்கூடிய வழிபாடு. அங்காள பரமேஸ்வரிய வழிபாடு செய்யணும். பேச்சு 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 எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய குணம். வீட்டில் டிவியை போட்டுக்கிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் என்னென்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதை பற்றின கிரிட்டிசிசம் நண்பர்களோடு பேசுவது, அப்படிப்பட்ட ஒரு தன்மை. அதே மாதிரி இந்த அரசியல் கமெண்ட்ரி பண்றாங்க பாருங்க, இந்த கட்சி இப்படி இருக்கும், இது இருக்கு, இந்த போக்கு இப்படி இருக்கு, அரசாங்க போக்கு இப்படி இருக்குன்னு இவங்களுக்கு இப்போ ரொம்ப நாலேஜபிளா பேசுவாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடுதல் செய்திகள் கிடைக்கும், தரவுகள் கிடைக்கும். மீடியா துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மீடியா துறையை சேர்ந்தவங்க வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கிளரிக்கல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், அவர்களில் பலருக்கு இது நல்ல நேரம். மகிழ்ச்சியான பயணங்கள் அமையும். உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்கும். உதாரணமா நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, பெரிய பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கீங்க, புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க. விளம்பரத்துறையில் இருக்கிறீங்க, புதிய வாய்ப்புகள் வரும். இளைஞர்கள் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பிசினஸ்ல நவீனத்துவத்தை பயன்படுத்துவீர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னிக்ஸ் என்ன, அதை பயன்படுத்துவீங்க. மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான வாரங்க மிதுன ராசிக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல துவங்கி 6ஆம் இடம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம். ராசியிலேயே புதன் பகவான், சூரிய பகவான், அதுவே பெரிய அனுகூலம். ஒருத்தர் வந்து கல்வி கேள்விகளில் சிறந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா ஜாதகத்துல புதனுடைய அனுக்கிரகம் வேணும். புதன் அனுக்கிரகம் இல்லாம கல்வி கிடையாது.
கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனினார் வள்ளுவர். அதுக்கு என்ன வேணும்? குருவுடைய அனுக்கிரகம் வேணும். படிக்கிறது மட்டும் இல்லை, இறைவனை பணிய வேண்டும். குருவுடைய அனுக்கிரகம் அதுக்கு வேண்டும். அப்ப நல்ல கல்வி வேண்டும், ஞானம் வேண்டும்னா புதனுடைய அனுக்கிரகம், குருவுடைய அனுக்கிரகம் வேண்டும். இப்ப ரெண்டுமே இருக்கு மிதுன ராசிக்கு. என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மாணவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த கோர்ஸை படிக்கணும். அதனால உங்களுக்கு எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையும். இன்னைக்கு நீங்க போடுறதெல்லாம் அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உருவாக போகிற எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். மனோ தைரியம் அதிகரிக்கும். அரசியலில் ஈடுபாடு கூடும். மிதுன ராசி இளைஞர்களுக்கு இப்போ அரசியலில் ஈடுபாடு கூடும். நேர்மையான அரசியலை மனது விரும்பும். அதே மாதிரி அரசியல்வாதிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சிலர் பிசினஸ் பண்ணுவீங்க. இப்போ அரசாங்க அலுவலகங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் திறம்பட செய்வீர்கள். இப்போ மன தெம்பு அதிகரிக்குது. நல்ல வருமானம் கூடுது. பாருங்க, இங்க செய்யக்கூடிய தொழில வருமானம் கூடுது. பஞ்சமாதிபதியும் சப்தமாதிபதியும் கூடி 2ஆம் இடத்தில் இருப்பது காதல் திருமணங்கள் பல குடும்பங்கள் இப்ப கூடி வரும். இளைஞர்கள் விரும்பக்கூடிய காதல் திருமணம், பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட் கிடைக்கும். ஒரு காலத்தில் காதல் திருமணத்தை நம்முடைய சொசைட்டி ஆதரிக்கல. சங்க காலத்தில் ஆதரிச்சாங்க, இடையில ஆதரிக்கல. பேரண்ட்ஸுடைய எதிர்ப்பு இருந்தது. இப்போ காதல் திருமணங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும். நிறைய குடும்பங்கள்ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். மகனுக்கு மகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நேரம். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். திடீர் வருமானங்கள் வரும். அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்து வழிபட்டால் பெரிய வெற்றிகள் உண்டு. ஒரு காரியம் நடக்கணும்னா அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் செய்யணும். மிதுன ராசிக்காரர்கள் வேலை விஷயத்தில் இருந்த தடை விலகும். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். வார இறுதி நாட்கள் இருக்கு பாருங்க, அப்போ மட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். 27ஆம் தேதி 28ஆம் தேதி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வாயு பதார்த்தத்தை அவாய்ட் பண்ணணுங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா வாக்கிங் போனுங்க. மிதுன ராசிக்கு அதுதாங்க தேவை. வேலை கிடைக்கிறதுல குறையில்லை, கடன் கிடைப்பதில் குறையில்லை. கடன் நல்லா கிடைச்சி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவீங்க. நல்ல வருமானம் வரும், மனசுக்கு மகிழ்ச்சி வரும். ஆனால் எதிரிகள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் புரிஞ்சுக்கோங்க. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆளை அமைக்கலாம்னு எதிரிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கைனா சில எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். கடந்து போயிடுவீங்க. நல்ல காலம் தான். கடகராசி என்பர்களே, மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரம். தைரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து இந்த வாரத்தை துவக்குகிறார் என்பதை பெரிய வெற்றி. நிறைய பயணங்கள் இருக்கும், வெற்றிகரமான பயணங்கள் இருக்கும். ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். பெண் வழியில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். உப்பு அமைந்தற்றால் புலவியது மிக்கற்றால் நீள விடல்னார் வள்ளுவர். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு இருக்கே, சாப்பாட்டில் உப்பு மாதிரி. குறைஞ்சாலும் நல்லா இருக்காது, உப்பு அதிகமாக போனாலும் உப்பு கரிச்சிடும். அளவா போய்க்கிடுங்கன்னார். அந்த மாதிரி ஈகோ இல்லாம பார்த்துக்கிடணும் கணவன் மனைவி உறவுல. வெட்டி ஈகோனால வாழ்க்கை பாதிக்கும். வாகன யோகம் உண்டு, பொருளாதார மேன்மை உண்டு, பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கும், புதிய தொழில் துவங்கும் யோகம் உண்டு. செவ்வாய் பகவானுடைய அனுகூலத்தினால் பூமி சம்பந்தமான லாபம் உண்டு. ஆனாலும் பூமி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணும்போது எச்சரிக்கையா இன்வெஸ்ட் பண்ணணும். முன்கோபம் நிறைய வரும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். புதிய வீடுமனை வாங்குற யோகம் உருவாகுது. 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி வருது. வார இறுதி நாட்களில் வயிறு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். அலுவலகத்தில் புதிய பதவி கிடைக்க போகுது, புதிய பொறுப்பு கிடைக்க போகுது. எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க கடகராசிக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல புதனும் சூரியனும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். இப்போ அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சிலருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நல்ல வாரம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த
ஜூன் 22 28 வரை இருக்கக்கூடிய வாரம் முதல்லயே காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. விரயமான காசு வந்து சேரும், விரயமான பொருள் வந்து சேரும். ராசியில கேது பகவான் இருக்காரு, அதோடைய தன்மை என்னங்க அப்படின்னா, ஒண்ணு ஞான மார்க்கத்துக்கு போயிடணும், இல்ல வம்பு வழக்கு வந்து சேரும். சாமிகிட்ட பணிஞ்சிடணும், பணிஞ்சிட்டா நல்லது. சிம்மராசிக்காரங்களை நோக்கி வம்பு வழக்கு வருதுன்னு காட்டுது கிரக நிலை. அப்ப என்ன பண்ணணும்? பணிஞ்சிருங்க, தெய்வங்களிடம் பணியுங்கள். ஏன்னா கேதுங்கிற கிரகம் ஆன்மீக கிரகம். விநாயகரை வழிபடுங்க, வீட்டில் பூஜை பண்ணுங்க, கணபதி ஹோமம் பண்ணுங்க, கணபதி அதர்வ சிரீஷ மந்திரத்தை சொல்லுங்க, பெரிய வெற்றிகள் வரும். மலைக்கோட்டை விநாயகரை சென்று வழிபடுங்கள். திருச்சி மலைக்கோட்டை விநாயகரை வழிபடுங்க, பெரிய வெற்றிகள் தேடி வரும், நிச்சயமா நடக்கும். இந்த வாரம் தன லாபம் உண்டு, தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் உண்டு. சார் காசு பணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? வராது, நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக லாபம் வருமா? நல்ல லாபம் வரும். புதன் லாபத்தில் உட்காந்துட்டார். இதெல்லாம் நல்ல விஷயமா தான் உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் 12 உட்கார்ந்தார். நிறைய பயணங்கள் அமையும். முயற்சிகளில் ஒரு தொய்வு இருக்கும், ஒரு பலவீனம் மனசுல வந்துட்டு போகும். புதிதாக திருமணம் செய்து கொண்ட இளம் தம்பதியர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்கும்போது 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். எஜுகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். தினந்தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு படிக்க துவங்கணும், படிப்பு நல்லா வரும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் சிம்மராசிக்கு இந்த வாரம் உண்டு. பிள்ளைகள் படிப்பதற்காக வெளியூர் செல்லலாம், பிசினஸுக்காக வெளிநாடு செல்லலாம். பிள்ளைகளின் வாழ்க்கை முன்னேற்றமே அவர்களுடைய எதிர்காலமே நோக்கமா இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ 12 குரு இல்ல, நல்ல வாரம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக முன்னேற்றமான ஒரு வாரம். ராசிக்குள்ள சந்திரன் அப்படி இருந்து வாரம் துவங்குகிறதுனா நீங்க நினைக்கிற காரியமெல்லாம் நடக்க போகுதுங்க. முயற்சி பண்ற காரியமெல்லாம் வெற்றி பெற போகுதுங்க. மனசுல ஆசைப்படுற காரியமெல்லாம் நடக்குங்க. சரியான முயற்சி இருந்தா போதும். எப்படிங்க சொல்றீங்க? லாபாதிபதி சந்திரன் ராசியில் உட்காந்துட்டாரு. இப்படி உட்காந்துதான் வாரம் துவங்குது. சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றகரமான தகவல்கள் வரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிரந்தர பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் வாழ்க்கை சம்பந்தமாக, எதிர்காலம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இப்பொழுது எடுப்பார்கள். 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபத்தில் இருப்பது. குடும்ப உறுப்பினர்கள், மனைவி மக்களுடைய சப்போர்ட் உண்டு, பிள்ளைகளுடைய சப்போர்ட் உண்டு. பினான்சியலா நல்ல ஒரு பொசிஷன் ஏற்படும். சந்திர பகவான் இந்த வாரம் 3ஆம் இடத்திலையும் பயணம் பண்றார். பிசினஸ் சம்பந்தமான பயணங்களை கொடுப்பார். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். 27ஆம் தேதி கணவன் மனைவி உறவுல சில பிரச்சனைகள் வரலாம், கவனமா இருக்கணும். நண்பர்களோட சில கருத்து மாறுபாடு வரலாம். இது ஒரு நல்ல வாரமாக இருக்கு. வியாபாரம் தொடர்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். இது ஒரு நன்மையான நல்ல வாரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. தந்தை வழியிலே அனுகூலம் உண்டு. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மறைகிறத கண்ணால பார்ப்பீங்க. வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அயல் மாநிலத்திலே பணிபுரியக்கூடிய சிலர் வேலை நிரந்தரம் இல்லாதவங்களுக்கு வேலை நிரந்தரமாகும். சில பேருக்கு இந்த வாரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாறும். நோய் தொந்தரவு சிலரை பிடிக்கலாம் என்பதனால் கவனமாக இருங்கள். எப்படி பார்த்தாலும் இது நல்ல வாரம் தாங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நல்ல வாரம். வார துவக்கத்திலேயே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த வாரத்தில் 24ஆம் தேதி பிற்பகல் 25, 26 தேதிகளில் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பரபரப்பாக செயல்படுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துடணும். கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் நீங்க செய்யலாம், வெற்றி பெறுவீங்க. தனலாபம் கூடும். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உறவுகளுடைய தொடர்பு இருக்கும். உறவுகளால் ஆதாயம் உண்டு. நோய் நொடிகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத கண்கூட பார்ப்பீங்க. மருத்துவ ஆலோசனை நன்மை தரும்.
ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. 2+1+2 படிக்கிறவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்க ஆசைப்படுறவங்களுக்கு அது கூடி வர அமைப்பு உண்டு. ஆனாலும் எந்த சொத்து வாங்குறதா இருந்தாலும் அந்த சொத்தை பற்றி முழுமையாக விசாரிச்சுட்டு தான் வாங்கணும். அட்டமத்தில் செவ்வாய் போகிற காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வரணும். சொத்துக்கள் வாங்குகிற போது முடிஞ்ச வரைக்கும் வாங்குறதை தள்ளி போடலாம். அப்படி வாங்கி தீரணும்னா பேரண்ட் டாக்குமெண்ட்டை நல்லா வெரிஃபை பண்ணாமல் லீகல் ஒப்பீனியன் வாங்காமல் சொத்து வாங்குறது சிறப்பல்ல. அதனால கவனமாக இருந்துக்கிடணும். சகோதர உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். முருகப்பெருமான் வழிபாடு மிக நன்மைகளை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் வரக்கூடிய நல்லதொரு வாரம். நிறைய பேருக்கு இந்த வாரம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். வெளியூர் பயணங்கள், தொலைதூர பயணங்கள் அமையும். கல்யாணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் கூடி வரும். ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. பேங்க் பேலன்ஸ் கூடும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். அரசியல்வாதிகள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். பொதுமக்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் உள்ளவர்களுக்கு அது நிவர்த்தி ஆகுது. திருமண வாழ்க்கையில் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை, சரியாயிரும். பெண்களுக்கு கணவருடைய சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய சப்போர்ட் மகிழ்ச்சியை தரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். இந்த வாரத்தில் மங்கள செய்திகள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. பிரதோஷம் அன்னைக்கு சிவனை கும்பிடுறது பெரிய வெற்றியை தரும். 27ஆம் தேதி அப்படி ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கு. கோயிலுக்கு போய் பிரதோஷத்தில் பிரதோஷ நாயகனாம் சிவபெருமான வழிபட்டிருக்கேன். வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம். சில பேருக்கு டாக்ஸ் சம்பந்தப்பட்ட சில ப்ராப்ளங்கள் இப்போ வரலாம். முறையாக டாக்ஸ் கட்டிடுறது நல்லது. பிசினஸ் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட முடியும். திருமண செய்தி குடும்பத்தில் கூடி வருவதனால ஒரு மகிழ்ச்சி வந்துடும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மேன்மையான ஒரு வாரம். எப்படி நல்ல தொழில் அமைய போகுது. தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்க போகுது. புதுசாக வேலை கிடைக்க போகுது. ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அதே போல் டிரான்ஸ்ஃபர் உருவாக்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. வார இறுதி நாட்களில் விபரீத ராஜயோகம் நடக்க போகுது. அதனால பல நன்மைகள் உண்டு. வாழ்க்கையில் சில விஷயம் தடை மாதிரி வந்து அது பின்னால் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுத்துரும். சில தடைகள் வாழ்க்கையில் நன்மையாக தான் முடியும். மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டம். சொத்து சுகம் வாங்கக்கூடிய காலகட்டம். ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகிற காலகட்டம். தொழில் கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஹெல்த் இஷ்யூஸும் சிலருக்கு இருக்கு, பார்த்து கிடக்கும். மகர ராசி என்பர்களே, மிக மிக நல்ல வாரமா மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அப்பா வழி உறவுகள் ஆதரவா இருப்பாங்க. உடம்புல ஏற்பட்ட வியாதிகளுக்கு நிவர்த்தி கிடைக்கும். கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மருத்துவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண செய்தி கூடி வரும். பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் கைகூடி வரும். புதிய தொழில் துவங்குற யோகம் சிலருக்கு வரும். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு வார இறுதியில் ப்ரமோஷன் வர யோகமும் இருக்கு. பிள்ளைகளால் பல நன்மைகள், சந்தோஷங்கள் ஏற்படும். அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வரும். மங்கள காரியங்கள்ல மனசு ஈடுபடும். நல்ல வாரம். காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். பூர்வ புண்ணியத்தில் புதன் பகவான் உட்கார்ந்தார். புதன் உட்கார்ந்தார்னா கல்வியில் வெற்றி தான், பிஸ்னஸில் வெற்றி தான். புதிய தொழில் துவங்குற யோகம் நல்லா இருக்கு. வாரத்துடைய முதல் 2 நாட்கள் அமைதியாக இருக்கணும். அடாவடி பண்ணுறவங்களுக்கு சிக்கல் வந்துடுது. வாரத்துடைய முதல் 2 நாட்கள் அமைதியாக போகணும். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். 22ஆம் தேதி 23ஆம் தேதி கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். உயர் அதிகாரிகளை ஆஃபீஸில் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. இந்த காலகட்டம் சந்திராஷ்டம தினங்கள்னு புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு வாரம் முழுக்க நல்லா இருக்கு. உயர் பதவி கிடைக்கிற யோகம், வெளிநாடு செல்ற யோகம், பிஸ்னஸில் வெற்றி பெறக்கூடிய யோகம்,
கடன் வாங்கினாலும் அழகா சமாளிச்சிருவீங்க. தேவையான கடன் உதவி கிடைச்சிடும். பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு. பிசினஸுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு. ஆனாலும் முன்னேற்றகரமான காலகட்டம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகம் இருக்கு. புதிய தொழில் துவங்கும் எண்ணங்கள் மேலோங்கும். குடும்ப வருமானம் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் வரைக்கும் பயணம் பண்றார். ராசியில சனி உட்கார்ந்துருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலையும் இழுத்து இழுத்து நடக்குதுயா, நிதானமா நடக்குது, அது பாட்டுக்கு நடக்குது அப்படின்னு தோணும். வேகமா நடக்கலைய காரியங்கள் மனசுக்கு தோணும். அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று நவக்கிரகங்களை ஒவ்வொரு நாளும் வழிபட்டுக்கிட்டு வரணும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நாங்க நவக்கிரக வழிபாடு செய்வது நன்மையை தரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல 24, 25 தேதி 26ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் கூட புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். பயணங்களை அவாய்ட் பண்ணலாம். குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் யாரையும் ஆபீஸில் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம். உங்க உடல்நலம், அம்மாவுடைய உடல்நலத்தில் அக்கறை எடுக்கிறது நன்மையை தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார இறுதி நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகிறீங்க. ஃபாரின் அசைன்மெண்ட் அமையுது. புது ப்ராஜெக்ட் ஆஃபீஸில் கிடைக்குது. வம்பு வழக்குகள்லேருந்து விடுபடுறீங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வருது. புது கார் வாங்குகிற யோகம் வருது. நிறைய நன்மைகள் கூடி வருது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக இது ஒரு நல்ல வாரமாகவும் அமையுது. அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.